வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் சேமியா ஜவ்வரிசியை வச்சு ஒரு பால் பாயசம் செய்யலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது பபிள்ஸ் வரும்பொழுது 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசியை நான் நல்லா கழுவி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போ ஜவ்வரிசி ஒரு 80% அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இது கூட சேமியா சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு கைப்பிடி நிறைய சேமியா எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். அணில் சேமியா. இந்த சேமியாவை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சேமியா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நான் ஒரு 2-3 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். நான் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக தான் இதில் பால் சேர்க்கணும். நான் இதில் 200 ml அளவுக்கு காய்ச்சின பால், கொஞ்சம் லேசான கதகதப்பாக இருக்கிற பால் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது சேமியா ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.